அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக கார்த்திகை முதல் சோமவாரம் 2024ஆம் ஆண்டு நம்மளுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய சிவபெருமானை சொல்லிக் கொடுத்த விரதமாக சொல்லக்கூடிய சோமவார விரதம் எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் விரதம் இருப்பது, எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்திற்கு தனி சிறப்பு உள்ளது. அதாவது தேவர்கள், மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளில் இருந்த போதும், துன்பங்களில் இருந்த போதும் அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடி என சிவபெருமானே சொன்ன சிறப்பு மிக்க விரதம்தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம். கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த முறைகளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும், கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் முதல் முறையாக சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மாம் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனபிள் பண்ணிக்கோங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க கார்த்திகை மாத சோமவாரத்தோட சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் சோமவார விரதம். இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதங்களில் ஒன்றாக கருதப்படுது. சோமன் என்றால் சந்திரன் என்பது பொருள். கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீக்க பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என குறிப்பிடுகிறோம். சில வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுபவர்கள் மற்ற மாதத்தில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால அளவில்லாத பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்குகிறது. அதனால தான் இவ்வளவு சிறப்பு பெற்ற மாதமாக கார்த்திகை மாத சோமவார விரதம் இருக்கு. எந்தெந்த காரணத்துக்காக சிவபெருமானை சோமவாரத்தில் வழிபட்டால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம், சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த சோமவார விரதத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை பாக்கியம் கேட்டு வழிபாடு செய்யலாம். திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நோய்கள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், துன்பங்கள் விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் சில நிறைய விஷயங்களுக்காக நம்ம இந்த சோமவார விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் 5 சோமவாரங்கள் வருது. பொதுவாக ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் தான் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா சோமவாரம் மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளும் பொழுது மார்கழி மாதத்தோட முதல் நாளான திங்கட்கிழமையையும் சேர்த்து கணக்கில் வைத்து நம்ம 5 வாரமாக கணக்கில் எடுத்துட்டு நம்ம இந்த விரத முறைகளை கடைபிடிக்கணும். 5 என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும். பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரனான இருக்கக்கூடிய சிவபெருமான் என்பதால் அவருக்கு 5 வார விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் 18ஆம் தேதி வருது. 2வது சோமவாரம் நவம்பர் 25ஆம் தேதியும், 3வது சோமவாரம் டிசம்பர் 2ஆம் தேதியும், 4வது சோமவாரம் டிசம்பர் 9ஆம் தேதியும், கடைசி சோமவாரம் டிசம்பர் 16ஆம் தேதியும் வருது. இது பார்த்திங்கன்னா மார்கழியோட முதல் தேதியான திங்கட்கிழமையும் சேர்த்து தான் கணக்கில் வச்சுக்கணும். கார்த்திகை மாதத்தில் விரத முறைகளை எப்படி கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் 2024ஆம் ஆண்டு சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம், சிவலிங்கம், முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவலிங்கம், சிவன் படத்திற்கு நம்ம பூஜைகள் செய்யலாம். முருகர் படத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சிவனுடைய ஒளியிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அதனால் சிவனில் பாதியாக முருகப்பெருமானை கணக்கில் கொண்டு நம்ம முருகப்பெருமானையும் அந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது சிவனை வழிபட்டதற்கு சமமாகும். கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். வீட்டில் ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். இந்த சோமவார தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றி வச்சு கட்டாயம் வழிபாடு செய்யணும். நெய்வேத்தியமாக கற்கண்டு, பால், வெற்றிலை பாக்கு, பழம் இது மாதிரி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நீங்கள் இறைவருக்கு வைக்கலாம். முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் உங்களால் ஒரு வேளை மட்டும் உபவாசம் இருக்க முடிந்தால் இருக்கலாம். இல்லைன்னா பால், பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரத முறைகளை கடைபிடிக்கலாம். உங்களுக்கு எந்த முறையில் விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த முறையில் விரதத்தை கடைபிடித்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சோமவார விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அந்த கார்த்திகை சோமவாரத்தன்று பார்த்திங்கன்னா சிவபுராணம், கோளாறு பதிகம் இது மாதிரி சிவ மந்திரங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல்
கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகள் போன்ற மந்திரங்களை படிக்கிறதும் ரொம்ப சிறந்தது. மாலை 6 மணிக்கு பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது அவசியம். அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சட்கோணம் கோலம் தீபம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாம். சிவபெருமானை மனதார வழிபட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களால் முடிந்த முறையில் எளிமையான முறையில் கூட பால் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடுவதும் வழக்கம் இருக்கும் சிலருக்கு. அந்த மாதிரி படையல் இட்டும் கூட நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களான அந்த நாட்களில் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய பூரண அருளை பெறுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் ஆன்மீக பதிவுகளை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.